வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் ஒரு தலைவன் பாலஸ்தீனத்திலையும் அந்த நாட்டுடைய உயரிய விருதை வாங்கி இஸ்ரேல்லையும் அந்த நாட்டுடைய உயரிய விருதை வாங்கின ஒரே தலைவர் மோடி தான். உலகத்தில் எந்த லீடரும் இந்த சாதனையை படைச்சது கிடையாது. பிரதமர் இப்போ இஸ்ரேல் போயிருந்தார்ல, அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் த நெசட் அப்படிங்கிற விருது மோடிக்கு வழங்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் நாட்டுடைய உயரிய விருது. 2018 பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பாலஸ்தீனம் நாட்டுடைய உயரிய விருது வழங்கப்பட்டுச்சு. கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிற விருது மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், உலகத்தில் இஸ்ரேல் நாட்டுடைய உயரிய விருதையும் வாங்கின, பாலஸ்தீனத்துடைய உயரிய விருதையும் வாங்கின ஒரே தலைவர் மோடி தான் அப்படின்னு நான் பாராட்டினேன்ல. இதுதான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி சிறப்பு நீதிமன்றம் டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்குல்ல, மொத்தம் 23 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, கவிதா, பாரதிய ராஷ்டிரிய சமிதியுடைய தலைவர் சந்திரசேகர் ராவுடைய மகள் தான் கவிதா. அவங்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்க. 23 பேரில் இவங்கெல்லாம் ஒருத்தங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மணிஷ் சிசோடியா 500 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸில். இப்போது டெல்லி சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 23 பேரையும் இந்த கேஸில் இருந்து விடுவிச்சிருக்காங்க. சிபிஐ சப்மிட் பண்ண குற்றப்பத்திரிகையில் எந்த சாட்சியும் இல்லை, போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 23 பேர், குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்திய அரசியலில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் கடவுள் எங்கள் பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுருக்காரு. பாஜக சொல்கிறாங்க, ஆதாரத்தை சிபிஐ ப்ராப்பராக இன்னும் நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி தான் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் போதிய ஆதாரம் இல்லை, ஆதாரத்தை சிபிஐ தரப்பு ப்ராப்பராக நிரூபிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் ராசா, கனிமொழி அவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. இப்போது சிபிஐ மேல்முறையீடு பண்ணி கேஸ் நடந்துக்கிருக்கு. அந்த கேஸ் முடிவு ரிசல்ட்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸ்லையும் சிபிஐ தரப்பு மேல்முறையீடு பண்ணுவாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு பாஜக காரங்க பதிவுகள் போடுறாங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆக மொத்தம் நீதிபதி மிக கடுமையாக சிபிஐ அதிகாரிகளை கண்டிச்சிருக்காரு. இந்த கேஸில் போதிய ஆதாரமே இல்லாமல், சாட்சியே இல்லாமல், ஆதாரமே இல்லாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண சிபிஐ அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஒரு சிஎம்மை 156 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு. ஒரு சிஎம். துணை முதல்வர் 530 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு. எந்த ஆதாரமும் இல்லாமல் சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு இது அப்படின்னு இன்றைக்கி நீதிபதி 23 பேரையும் விடுவிச்சிருக்காங்க. இப்போ சிபிஐ மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. கடைசி டாப்பிக்கு, ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்துருக்கார்ல, இதுக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் ஜான் பாண்டியன் இருக்கார்ல, அவங்கெல்லாம் பாஜகவுடைய ஒரு சில பேர்லாம் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் ஒரு தனியாள், அவர் திமுகவில் சேர்ந்ததுனாலலாம் எங்கள் கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா புது வரவாக விஜய் என்டர் ஆகியிருக்காரு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரித்தார்னா அது என்டிஏவுக்கு சிக்கல். திமுகவுக்கு ஃபேவரான வாக்குகளை விஜய் பிரித்தா அது என்டிஏவுக்கு லாபம். இப்போ எதுவும் சொல்ல முடியாது, யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. அப்போது ஒரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இப்போ ஓபிஎஸ், இப்போ தேமுதிகவுக்கு ஓட்டு இருக்கா? தேமுதிகவுக்கு 1% கூட ஓட் ஷேர்லாம் கிடையாது. பிறகு ஏன் திமுக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. திமுக கூட்டணி பாருங்கள், ரொம்ப வலிமையான கூட்டணி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டிவ் செட் செய்யப்படுது. இப்போ பாருங்கள், சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. அவங்க இந்த டெல்டா பகுதியில் வேட்பாளர்களை களமிறக்க போகிறாங்களாம். அப்போது சசிகலா அவர்களுடைய பார்ட்டி அந்த டெல்டா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான வாக்குகளை பிரித்தா கூட அது என்டிஏவுக்கு பலவீனம் தானே. இப்போ ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது என்டிஏவுக்கு போகாமல் எங்கே போகுதுன்னு பாருங்கள், எங்கே கன்சாலிடேட் ஆகுதுன்னு பாருங்கள். திமுக கூட்டணி பக்கம் கன்சாலிடேட் ஆகுது. இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்டிஏ விடுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. அண்ணாமலை தெளிவாக இருந்தார், நடக்கக்கூடிய தேர்தல் பார்த்திங்கன்னா எந்த வாக்குகளும் சிதறக்கூடாது, என்டிஏக்குள்ளே முழுமையாக விழுகணும்,
அப்போ என்ன பண்ணணும், 2024 என்டிஏல இருந்தவங்க யாரையுமே நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக போராடியதன் விளைவாக தான் டிடிவி இப்போ என்டிஏல இருக்காரு குறைந்தபட்சம். இல்லைன்னா டிடிவியும் என்ன பண்ணியிருப்பாருன்னே தெரியல. என்டிஏல வராமல் திமுக பக்கத்தும் போயிருக்க மாட்டார், தாவேகா பக்கத்து போகிறது கூட சான்ஸ் இருந்தது. கரெக்டாக அண்ணாமலையுடைய முழு முயற்சி காரணமாக டிடிவி இப்போ என்டிஏக்குள்ளே இருக்கார். ஓபிஎஸ்ஸையும் என்டிஏல தக்க வைக்க அண்ணாமலை பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் இபிஎஸ் தரப்பும் நயினார் தரப்பும் சேர்ந்து அது நடக்க விடலை. ஸோ இதுதான், ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது என்டிஏ சர்வசாதாரணமாக லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஃபீட்பேக்கு. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.